தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவான பிஎன்பிகே டிசிஏ. இதுதான் கடைசி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. சொல்லப்போனால் இது ஏன் சொல்கிறேன்னு சொல்லி வீடியோ முடிவில் சொல்கிறேன். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி மோட்டிவேஷன் கொடுக்க உங்களுக்கு யாருமே இல்லை என்ற பட்சத்தில் தான் நான் இது மாதிரி வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நண்பர்களுக்கு மனம் தளர்ந்திருக்கவங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலம் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு பூஸ்டப் ஆகட்டும். சரி நண்பா, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். அந்த வாய்ப்பு தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஓகேவா? உங்களுக்கான வாய்ப்பு தான் இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தலாம். நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி கிடைக்கும். ஓகே நண்பா? ஏன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் வந்துட்டு இப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டா நிச்சயமாக சொல்கிறேன் நண்பா, இது பல ஆண்டுகள் உங்களை வெற்றிக்கு நிச்சயமாக அது ஒரு உந்துகோல் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. அதுக்கு என்ன பண்ணால் சரியாக படிக்கணும். இப்போ படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ 10th + 2 இப்போ பாதி பேர் 90 கிட்ஸாக தான் இருப்பீங்க. அதாவது 90 பிறந்தவங்க தான் இருப்பீங்க. அந்த 90 பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா 10th + 2 அது எப்படி படிச்சிருப்போம் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம்? சொல்லப்போனால் ராப்பகலாக படிச்சிருப்போம், நைட்டு படிச்சிருப்போம். ஒரு 40 நாள் இன்னும் எக்ஸாம் இருக்குன்னா அந்த 40 நாளுக்குள்ள நம்ம எவ்வளோ விழுந்து படிச்சிருப்போம். ஏன்னா இதுதான் நம்ம கடைசி தேர்வு. 10th பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் வேல்யூவே. அது மாதிரி நினச்சி படிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா பாதி பேர் அது அப்படி நினைக்கிறது கிடையாது. இது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக நினைக்கிறது இல்லை. +2ல் சொல்லப்போனால் +2ல் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி படிக்கிற ஒரு பையனும் சயின்ஸ் படிக்கிற பையனும் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக படிச்சிருப்பீங்க. தமிழ் எக்ஸாம் நாளைக்குன்னா தமிழ் எக்ஸாமுக்கு எப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கு எவ்வளோ வெறி கொண்டு படிச்சிருப்பீங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. அம்மா டீ வச்சு கொடுப்பாங்க. இப்போ எத்தனை பேர் அப்படி படிக்கிறீங்கன்னு தெரியல. அந்த வெறியை கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேலை கிடைக்கும் என்பது என்னுடைய 100% உண்மை. ஒரு நாளைக்கு தமிழ் எடுக்கிறீங்களா, தமிழ் எடுத்து அன்றைக்கி எப்படி படிச்சிங்க அந்த இதை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இது சொல்கிற போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை ஃபாலோ பண்ண அத்தனை பேரும் வெற்றி பெறலாம். ஏன்னா நம்ம அதனால தான் 10th + 2 பாஸ் பண்ணணும். இன்னும் நம்ம அப்பா சொல்லுவார், தம்பி நீ 10th பாஸ் பண்ணுப்பா, உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன். நீ +2 பாஸ் பண்ணுப்பா, உனக்கு உன் வண்டி வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாஸ் பண்ணி வேலைக்கு போங்க, நான் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசாக தரேங்க. என்ன பரிசு வேணாலும் கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. இது எந்த ஒரு யூடியூப் சேனல் சேலஞ்ச் பண்ணுவேன் நான் பண்ணுறேன். ஏன் சொல்லணும்னா உங்கள் நல்லதுக்காக தான். ஓகேவா? இந்த டைம் போன டைம் உங்கள் அப்பா சொல்லியிருந்தேன். அந்த டைம் டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பிஎன்பிகே டிசிஏ சேனல் சொல்கிறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணால் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? அவ்வளோ கஷ்டப்பட்டு படிங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு படித்தாலும் இஷ்டப்பட்டு வாழ முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான். முயற்சி திருவினையாக்கும், முயன்றாமை இன்மையை புகுத்தி விடும். ஓகேவா? முயற்சி பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். டெய்லியும் படிங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள், நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இன்றைக்கி டெஸ்ட்டு தான் நீங்கள் போட்டு பார்த்தா நிறையா பாஸ் பண்ண முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இது ஏன் கடைசி தேர்வுன்னு சொன்னேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. முதல்ல சொல்லுங்கள் சார் கடைசி தேர்வுன்னு ஏன் சார் சொன்னீங்கன்னு கேட்பீங்க. கடைசி தேர்வுக்கான சொன்னதுக்கான காரணம் சொல்லிடுறேன். இதுதான் இந்த முறை வருவது தான் கடைசி. இந்த பழைய புத்தகம்லாம் இருக்குல்ல, சொல்லப்போனால் 2 வருஷமா 3 வருஷமா 1 வருஷமாக படிச்சுட்டு இருப்பவங்க எல்லாம் பழைய புத்தகம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாங்கன்னா 6th 7th 8th 9th 10th 11th 12th புக்கெலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஒரு பெற்றோர் சொல்கிறாங்க, ஒரு அப்பா சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா பொண்ணுகிட்ட, பாப்பா இந்த முறை நீ பாஸ் பண்ணிடு, ஏன்னா திரும்பி புத்தகம் வாங்கி கொடுக்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 புத்தகம் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்கிறார். அதற்கான பதிலை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த முறை தான் கடைசி புத்தகம். அந்த பொண்ணு 3 வருஷம் படிச்சுட்ருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா 6th 7th 8th 9th 10th 11th 12th பழைய புத்தகம் வாங்கி கொடுத்துருச்சு. இனி அடுத்த முறை இந்த பொண்ணை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பொண்ணுக்கு திரும்பி அவங்க அப்பா புது புத்தகம் வாங்கி தரணும். திரும்பி அந்த பொண்ணு படிக்கணும். சரி, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்கள் பெற்றோரை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ கிடைச்ச நேரம் கரெக்டாக பயன்படுத்த நிச்சயமாக இந்த நாளில் வெற்றி கிடைக்கும். இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கடைசி தேர்வு நினச்சி படிங்களேன், நிச்சயமாக வின் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இதுதான் உங்களுக்கு நான் இது புதிய மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்பலைங்க. புதிய மாணவர்களுக்கு நீங்கள் புது புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வருஷம் குரூப் 4 கூட அடுத்த குரூப் 2 இருக்குது, இல்லை நெக்ஸ்ட் குரூப் 4 இருக்குது. அதில் நீங்கள் பாஸ் பண்ணி போங்க. இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தான் அது கஷ்டம், உங்களுக்கு தான் லாஸ். இந்த 90 கிட்ஸ் தான் லாஸ். மிச்சவங்களுக்கெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஓகேவா? இது 15 லட்சம் பேர் எடுத்துட்டிங்கன்னா இந்த 15 லட்சம் பேரும் படிக்கிறாங்க கேட்டால் கிடையாது. ஓகேவா? அந்த 10th + 2 மாதிரி யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு தாங்க வேலை உறுதி. அந்த வெறி கொண்டு நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வேலை உறுதி. சும்மா மேம்போட்டாக படிச்சுட்டு போகிறவங்களுக்கு வேலை கிடையாது. அன்றைக்கி நீங்கள் எப்படி 10th பாஸ் பண்ணால் விடிய ஸ்கூலில் டெஸ்ட்டு போட்டோம், மார்க் டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் எக்ஸாமுக்கு பப்ளிக் எக்ஸாம் போக முன்னாடி 3 எக்ஸாம் இருக்கும்.
பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 அது மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுவோம். எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதுவோம், ப்ராக்டிக்கல் எழுதுவோம், அந்த எக்ஸாம் எழுதுவோம், மார்க் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட், அது இது டெஸ்ட் போடுறோம். எனக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எவ்வளோ பேர் டெஸ்ட் போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் படிங்க, இதுதான் உங்கள் கடைசி தீர்வு நினச்சி படிங்க. நிச்சயமாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேலை கிடைக்கும். ஓகேன்பா, நிச்சயமாக இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்கன்னு நினச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் தயவு செய்து அதற்கான மன்னிப்பு கிடைக்கிறேன். இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். ஏன் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க சார், ஏன் சார் மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்குறீங்க, ஏன் சப்ஜெக்டாக கொடுக்க மாட்டேங்குச்சா? சப்ஜெக்ட் வைஸ் நிறைய பேர் வந்து வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் உங்களை நிதானமாகவும் மோட்டிவேஷன் படுறதுக்கும் உங்களை வழி நடத்துறதுக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கொடுக்குறேன். அது ஒன்று தான் என்னுடைய கடமை என்பதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி கூட விடைபெறும் டிஎன்பிஎஸ்சி மதிவான BNBK DCA வெற்றி நிச்சயம் எழுதுதான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேலை உறுதிதான். இல்லை வேலை உறுதிதான்பா, வேலை உறுதினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். வெற்றி நிச்சயம் எழுதுனா வெற்றி நிச்சயம் எழுதும். நன்றி வணக்கம்.